ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி என்னுடைய சமையல் அறையில் நான் என்ன சமைச்சிருக்கேன்னா, ரொம்பவும் சூப்பரான நல்ல ருசியான வெஜிடபிள் புலாவ் தாங்க செஞ்சுருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு ரொம்பவும் மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ் தான் இந்த வாழைக்காய் வறுவலுங்க. இதுவும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. வெஜிடபிள் புலாவும் வாழைக்காய் வறுவலும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலுங்க. சரி, எப்பயுமே நான் என்ன ரெசிபீஸ் எல்லாமே சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சமைக்கும் இந்த என்னுடைய சமையல் அறையையும் இங்கே சமைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னுடைய சமையல் அறையை பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே என்னுடைய உறவினர்களும் நண்பர்களுமே விரும்பி கேட்ட என்னுடைய சமையலறையை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய சமையலறை ரொம்பவும் பெருசானதும் இல்லைங்க, அதே நேரத்தில் ரொம்பவும் சின்னதானதும் இல்லைங்க. ஓரளவு மீடியம் சைஸாக தான் இருக்குது. எனக்கு இது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால் எனக்கு இதுவே போதுமானது. நம்ம சமைக்கும் இந்த சமையலறையை எப்பயுமே நம்ம அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வச்சு அதே நேரத்தில் சுத்தமான முறையிலையும் சுகாதாரமாகவும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதுங்க. என்னுடைய சமையலறையில் நான் சாண்ட்போர்டு கம்பெனி கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் செஞ்சிட்ருக்கேங்க. இது மேலே அந்த கிளாஸ் டாப் இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வு, அதனால் ரொம்ப வசதியாக இருக்குதுங்க. பர்னரையுமே நான் அப்பப்போ க்ளீன் செஞ்சுருவேன். இது எனக்கு சமைக்கிறதுக்கும் சுத்தம் செய்கிறதுக்கும் ரொம்பவும் வசதியாக இருக்குதுங்க. சமைச்சு முடித்தவனையே கேஸ் ஸ்டவ்வை நான் சுத்தம் செஞ்சுருவேன். அடுத்ததாக அது பக்கத்துலேயும் கல்லுப்பு, சால்ட் உப்பு, எண்ணெய் வகைகள், நெய் போன்ற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். இது மேலே ஒரு ஸ்டாண்டு, இதுலேயும் தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக பிளேட் ஸ்டாண்டு. பிளேட் ஸ்டாண்டில் டம்ளர்ஸு, கரண்டி, ஸ்பூன் எல்லாமே இதில் எனக்கு கம்ஃபர்டபுளாக அடங்கிருச்சுங்க. பாத்திரம் தேய்த்து வைக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கடுத்ததாக பாத்திரம் தேய்க்கும் இந்த சிங்கை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஐட்டம். அதாவது எனக்கு இது இந்த சிங்கு 2 புறமும் நல்ல பார்ட்டிஷியனால் இருக்குதுங்க. இந்த பைப்பு சவர் பைப்பு, அதனால நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக எந்த பக்கம் வேணும்னாலும் நம்ம திருப்பிக்கிறலாம். சவர் பைப்பு நம்ம குளிக்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இல்லையா, நம்ம எந்த பக்கம்னாலும் நம்ம அதை திருப்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கும் இடத்துலையும் இந்த பைப்பு மாட்டிருக்கிறதுனால இது நம்மளுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் கொடுக்குது. இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். ஸோ நம்ம சின்ன சின்ன பாத்திரங்களாக தேய்க்கணும், நம்ம மேலே தண்ணி ரொம்ப தெறிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கூட நம்ம பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லை நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி விட்டு ரொம்ப ஹைட்டான முறையில் வச்சுட்டு இந்த சிங்கு நிறையா பாத்திரங்கள் இருந்தால் கூட நம்ம ஈஸியான முறையில் கழுவி எடுத்துடலாங்க. அதாவது நம்மளுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிளாக தேவையோ அந்த நம்மளுக்கு தகுந்தாப்புல இந்த பைப் வளைஞ்சு கொடுத்து வருதுங்க. இது நம்ம பாத்திரம் கழுவும் முறைக்கு தகுந்தாப்புல, இந்த பாத்திரம் பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரத்துக்கு தகுந்தாப்புல இதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நார்மல் வாட்டரும், இந்த சைடு திருப்பினோம்னா ஹாட் வாட்டரும் இதில் விழுகும். அதனால் எனக்கு இந்த சிங்கும் இந்த பைப்புமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக இது பக்கத்திலேயே ஒரு ஜன்னலுங்க. இந்த ஒரே ஒரு ஜன்னல் தான் என்னோட கிச்சனில் இருக்குது. பக்கத்திலேயே ஃபேரி சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எக்ஸாஸ்ட்டு. ஸோ சமைக்கிறப்போ நான் எப்படியும் எக்ஸாஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக இந்த சைடில் டேபிள் டாப் இருக்குது.
இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே நான் வச்சுக்கிடுவேன். இந்த இடத்துல தான் காய்கறி கட் பண்ணுறது எல்லாமே எனக்கு தேவையான மாவு, சப்பாத்தி மாவு பிசைறது எல்லாமே இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறது. இது பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டக்கூடிய கல், அடுத்த ஒரு பவுல். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த பவுலில் போட்டு வச்சுக்கிடுவேன். இது எல்லாமே எனக்கு வசதியாக கம்ஃபர்டபுளாக உண்டு. இது பக்கத்துலேயே நல்ல ஒரு பெருசாக அகலமான ஃப்ரிட்ஜும் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு வீடியோவை நான் இன்னொரு நாள் அப்லோடு பண்ணுறேன். இது பக்கத்துலேயேவும் வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு வைக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு வருதுங்க. ஏன்னா இது சின்ன சின்ன ஹோலாக இருக்கக்கூடிய ஒரு பவுலுங்க. இந்த கூடையில் இந்த சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு எனக்கு கெடாமல் நல்லா வரும். உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் எல்லாமே இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் அதனால் இங்கே எல்லாமே இந்த கூடையில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக வாட்டர் கேன். இது பக்கத்திலேயே வந்து ஃப்ரூட் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டுமே வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது. இந்த கதவில் ஏப்ரான் போட்டிருக்கேன். அடுத்தது தொடப்பம். இந்த கவர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டாச்சு. மேலே வந்து முறம் வச்சுருக்கேன் நான். இந்த சைடு இருக்கக்கூடிய டேபிள் டாப்பில் என்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஜிபாஸ் கம்பெனியில் இருந்து சாண்ட்விச் டோஸ்ட் மேக்கர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டோஸ்ட் மேக்கர் ஒரே நேரத்தில் 4 பிரெட்டுகளையுமே வச்சு நம்ம டோஸ்ட்டு செஞ்சுக்கிறலாங்க. அந்த அளவுக்கு நல்லா அகலமானது. இதுவும் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை மிக்சியும் மிக்சி ஜாருமே வச்சுருக்கேன். இது ஜூஸருங்க. இந்த ஜூஸருமே எனக்கு நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதை நான் நிறைய வீடியோக்களில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது பக்கத்தில் ரைஸ் குக்கருமே நான் யூஸ் செஞ்சிட்ருக்கேன். அடுத்ததாக ப்ரௌன் கம்பெனியில் இருந்து ஃபுட் ப்ராசஸர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபுட் ப்ராசஸர் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது 2 ஜார்கள் பொருத்தப்பட்ட ஒரு ஃபுட் ப்ராசஸர். ஒரு ஜார் வந்து நம்ம மிக்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு புறம் இருக்கக்கூடிய இந்த ஜாரில் வந்து சப்பாத்தி மாவுமே காய்கறியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக என்னுடைய சமையல் அறையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அல்ட்ரா வெட் கிரைண்டர் தாங்க. என்னடா இது கிரைண்டரை போய் இவங்க ஸ்பெஷல்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இந்த கிரைண்டரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா இந்த அல்ட்ரா கிரைண்டர் என் கூட 20 வருஷமாக ட்ராவல் செஞ்சிட்டு இருக்குது. என் கணவருக்கு காலை நேரத்தில் அவருக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை எதுன்னு கேட்டிங்கன்னா இட்லி தாங்க. அதுவும் மதுரை மல்லிகைப்பூ சாஃப்டான அந்த இட்லி வந்து இந்த கிரைண்டரில் இருந்து தான் நான் தினமும் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ அதனால் இந்த கிரைண்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அல்ட்ரா கிரைண்டருங்க. ஸோ சரஸ்வதி பூஜைக்கு நான் எதுக்கு சாமி கும்பிட்டாலும் இல்லையோ இந்த கிரைண்டருக்கு சந்தன குங்குமம் வைத்து நான் சாமி கும்பிட்டுருவேங்க. அந்தளவுக்கு ஸ்பெஷல் கிரைண்டர் இந்த அல்ட்ரா கிரைண்டருங்க. மதுரை மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக பக்கத்தில் சாம்சங் அவன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான எல்லா பொருட்களையுமே, அதாவது சாண்ட்விச் டோஸ்ட் மேக்கர், மிக்சி, கிரைண்டர், ஃபுட் ப்ராசஸர்ஸ், அவன், ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து அழகான முறையில் நல்ல கம்ஃபர்டபுளாக என்னுடைய டேபிள் டாப்பில் நான் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய டேபிள் டாப்பில் நான் இதெல்லாமே வச்சுக்கிட்டேன். இந்த மிக்சி, கிரைண்டர், ஃபுட் ப்ராசஸர், ஸோ ஜூஸர் எல்லாமே நான் வாங்கி நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து எனக்கு நீண்ட நாளைக்கு நல்லபடியாக உழைச்சிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தும் பராமரிப்பு முறைகளை பொறுத்தும் தான் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நாட்கள் வரும். அதில் எஸ்பெஷலி இந்த கிரைண்டர் வந்து எனக்கு 20 வருஷமாக வந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இந்த கிரைண்டரும் இதில் ஒன்றுங்க. இப்போது என்னோட சமையல் அறையில் நான் வெளிப்புறங்களில் எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆனால் உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம், என்னடா இவங்க வெளிப்புறம் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் காமிக்கிறாங்க, அரிசி, பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து மசாலா, மளிகை ஜாமான்களில் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் காமிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த கபோர்டில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.